அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நேரு ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் உள்ள தார்பாய் கடைக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மக்களுக்காக தார்பாய் வாங்குறதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஓனரும் குறைஞ்ச விலையில் தரமான தார்பாய்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கரெக்டாக ஈசிஆருக்கு வந்துட்டோம். ஈசிஆரில் நம்ம போகிற அந்த ரோட் சைட் ஃபுல்லாமே ரொம்ப அழகான பீச் வியூ இருக்கும். இந்த கோவளத்தை தாண்டி நம்ம மகாபலிபுரம் போகிற ரோடு இது. ரொம்ப அழகான இடங்கள். ₹1 செலவில்லாமல் நாங்கள் உட்கார்ந்த இடத்துலையே வியூவை ரசிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரோட்டுக்கு நீங்கள் போகலாம். இந்த பக்கத்தில் தான் அந்த மக்களும் இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம டர்ன் பண்ணால் 50 மீட்டரில் இந்த மக்கள் எல்லாருமே இருக்காங்க. எக்ஸாக்டாக இப்போ நம்ம அந்த மக்கள்கிட்டயே வந்துட்டோம். அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம். எத்தனை பேருக்கு தார்பாய் வேணும், கடைசியாக யார் யார் இருந்தீங்க, என்ன எத்தனை பேர் எத்தனை குடும்பங்களுக்கு தேவையானது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதில் நல்லா இருக்கிற வீடுகளுக்கு இல்லாமல் இல்லாத வீட்டுகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம். இப்போ இந்த வீட்டில் போத்துறோம் இல்லையா, இங்கெல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது யார் அப்படின்னா பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 80 வயதுக்கு மேலே ஆகுது. அந்த அம்மா இந்த டென்ட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்களால சாப்பிடக்கூட முடியாது. கஞ்சி மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அந்த நிலையில தான் இங்கே உள்ள மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இங்கே வாழ்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு போதுமான வசதி கூட இல்லாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள். தயவு செஞ்சு நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களால் இயன்றது சாப்பாடு, பிஸ்கெட்டு, லைக் உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. பாருங்கள், இந்த வீட்டை அந்த அம்மா காட்டுறாங்க. நைட் ஃபுல்லாக மழை உள்ள பள்ள மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த இடத்துல எங்களால் இருக்கவே முடியலம்மா, இங்கே அதுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி வருதுமா, ஒரு வேளை தார்பாய் இருந்தால் கூட வலிஞ்சு வெளிப்பக்கமாக போயிருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தரும் அவங்களுடைய ஒரு குறைகளை சொல்லி நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க. இந்த இப்போ நம்ம போத்துறோம் பாருங்கள், இதெல்லாம் வயசான 2 பாட்டிகள் இருக்கக்கூடிய இடம். அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. இங்கே இருக்க ஒரு சிலருக்காவது கணவரோ இல்லை பிள்ளைகளோ அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களால ஏன்றதை பண்ணுறாங்க. பட் இந்த பாட்டிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோட் சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் தான் கொடுத்து அதில் வருமானம் ஈட்டிப்பாங்க. இந்த வெள்ளை கலரில் நம்ம போத்துறோம் இல்லையா, இந்த வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்குங்க. இதுக்குள்ளே தான் அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க சிரமப்படுறாங்க. பின்னாடி நான் அந்த குழந்தைகள் யாரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். நீங்கள் பாருங்கள், இப்படி எந்தவித வசதியும் இல்லாமல் சிரமப்படக்கூடிய மக்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் அந்த பக்கம் போனால் உதவுங்க.